சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 37 வசனங்கள் வரைக்கும். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம்புரிஞ்சிய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டா என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களுக்கு இருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோய்கிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரியினிடத்தில், இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்துக்கொண்டு அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவன் தேவனுடைய மனுஷன் கட்டின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையில் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போகும்படிக்கு வேலைக்காரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேடம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள், சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு செல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும்
தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்தி கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறைவீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரைமட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே சூனேமியாள் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலிசா தீர்க்கதரிசி சூனேம் என்கிற ஊருக்கு கடந்து செல்லும் போது சூனேமியாளுடைய வீடு எலிசா தீர்க்கதரிசி தங்கி இருப்பதற்கு ஏற்றதொரு வீடாக அமைந்திருந்தது என்பதை நாம் இந்த வேத பகுதியை படிக்கும்போது அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனிதன் எலிசா தீர்க்கதரிசி தங்கியிருப்பதற்கு ஏதுவாக சூனேம் என்கிற ஊரிலே ஒரு பவனம் உண்டாயிருந்ததென்றால், அந்த வீடு ஒரு தேவனுடைய மனிதன் தங்கியிருப்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்குமே ஆனால், நாம் தியானிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த வீட்டில் இருந்த ஸ்திரீ சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த நற்பண்புகளை நாம் சற்று தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் தியானிக்கும் போது நீங்களும் கூட அறிந்து கொள்வீர்கள், உங்களுடைய வீடு ஒரு பரிசுத்தவான் தங்கியிருப்பதற்கு தகுதியடைந்த வீடாக காணப்பட வேண்டுமானால் நீங்கள் எவ்விதமாக திகழ வேண்டும் என்பதை சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே இருந்த நற்பண்புகளை தியானிப்பதன் மூலமாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே இருந்த நற்பண்பு என்னவென்றால், அவள் பரந்த உள்ளமும் இரக்கமுள்ள மனப்பான்மையும் உடையவளாக காணப்பட்டாள். வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று படிக்கிறோம். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த சூனேமியாளுக்கு உண்டாயிருந்த ஒரு நற்பண்பு என்னவென்றால், தீர்க்கதரிசியாகிய எலிசாவை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று படிக்கிறோம். அப்படியானால் ஒரு தேவனுடைய மனுஷனை, ஒரு தீர்க்கதரிசியை சூனேமியாள் எவ்விதமாக காணப்பட்டிருக்கிறாள் என்றால், பரந்த உள்ளமும் இரக்கமுள்ள மனப்பான்மையும் உடையவளாக காணப்பட்டிருக்கிறாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக நாம் எல்லாரும் சொல்லுவோம், தெரியாதவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது, காலம் பொல்லாதது, யார் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படின்னெல்லாம் நம்ம பொதுவா உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்களை வைத்து நாம் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுவது உண்டு. நல்லதுதான், பாதுகாப்பாக இருப்பது நல்லது. ஆனால் தெய்வ ஜனமே, அதே நேரம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு மற்றொரு புறத்தில் நாம் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால், நாம் ஒருவரை தேவனுடைய மனிதன் என்று அறிந்து கொள்ளும் போது, நாம் ஒருவரை மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொள்ளும் போது நாம் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால், பரந்த மனப்பான்மையும் இரக்கமுள்ள குணமுள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படியே இந்த சூனேமியாள்
பரந்த இருதயமும் இரக்கமுள்ள மனப்பான்மையும் உடையவளாக காணப்பட்டவளாக சூனேமுக்கு ஊழியம் செய்யும்படியாக எலிசா தீர்க்கதரிசி வரும்போதெல்லாம் அவள் ஒரு அழைப்பு கொடுக்கக்கூடியவளாக காணப்பட்டிருக்கிறாள். தன்னுடைய வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணும்படியாக அழைப்பு கொடுக்கக்கூடியவளாக காணப்பட்டிருக்கிறாள். தெய்வ ஜனமே, இந்த ஒரு பண்பை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரனே சகோதரியே நீ இழந்து போய்விடக்கூடாது. காரணம் என்னவென்றால், சில வேளைகளிலே தேவ தூதர்கள் உங்கள் வீடுகளுக்கு கடந்து வரக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் தவறாக சந்தேகப்பட்டு அவர்கள் மீது இரக்கம் பாராட்டாமல் பரந்த மனப்பான்மையோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு உபசரிக்காமல் போய்விடுவீர்களானால் நீங்கள் தேவனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து புறம்பே தள்ளினவர்களாக மாறி போயிருந்திருப்பீர்கள். அவ்விதமான அனுபவம் உங்களுடைய ஜீவியத்திலே வராதபடி நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 16ஆம் வசனமும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் சிலர் நற்குணசாலிகளாக வீட்டிலே காணப்பட்டு என்ன செய்திருக்கிறார்கள்? அந்நியர்களை உபசரிக்க கூடியவர்களாய் இருந்திருக்கிறார்கள். சிலர் அறியாமல் தேவ தூதரையும் கூட உபசரிக்க கூடியவர்களாய் இருந்திருக்கிறார்கள். நன்மை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். தான தர்மம் செய்கிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே இரக்க குணமும் பரந்த மனப்பான்மையும் உண்டாயிருந்தது. ஆகவே அவள் தேவனுடைய மனிதன் என்பதை அறிந்து கொண்ட பிறகு, மெய்யான தீர்க்கதரிசி என்பதை விளங்கி கொண்ட பிறகு அவள் என்ன செய்திருக்கிறாள் என்றால், சூனேமுக்கு ஊழியத்திற்காக எலிசா தீர்க்கதரிசி சென்ற வேளைகளில் எல்லாம் வருந்தி அழைத்து போஜனம் பண்ணும்படியாக வேண்டிக் கொள்ளக்கூடியவளாக இருந்திருக்கிறாள். இந்த சூனேமியாளுடைய ஜீவியத்தில் இருந்த நற்பண்பு உங்கள் ஜீவியத்திலையும் உண்டாயிருக்க வேண்டும். வாசியுங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நானே வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, இங்கே ராஜா என்று குறிப்பிடப்பட்டிருப்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்வாராம்? வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சொல்வாராம், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வாராம். அதற்கு காரணம் என்ன? 35ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் கேட்பார்களாம் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் என்று கேட்பார்களாம். எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக காவலில்
இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்களாம். அதற்கு இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக சொல்வாராம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்வேன் என்பார். நாம் நம்முடைய பவனத்தை பாதுகாத்துக் கொள்வது நல்லது, நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. நாம் பரிசுத்தமாக வாழும்படியாக நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. ஆனால் நாம் மெய்யாகவே ஒருவரை தேவனுடைய மனுஷன் என்பதை அறிந்து கொள்ளும் போது, மெய்யாகவே ஒருவரை தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொள்ளும் போது நாம் நற்குணசாலிகளாக அந்த சூனேமியாளை போல காணப்பட வேண்டும். என்னுடைய தெருவில் ஒரு தீர்க்கதரிசி வருகிறார் என்று சொல்லி கண்டவுடன் என்ன செய்ய வேண்டும்? அவரை வாருங்கள் என்று அழைக்க வேண்டும், போஜனம் பண்ணுங்கள் என்று அழைக்க வேண்டும். தெய்வ ஜனமே, சிலர் எப்படி இருப்பார்கள் என்றால், இந்த ஊழியக்காரர் வரார், இவர் வந்தா 100 ரூபா நமக்கு நஷ்டம்னு சொல்லி என்ன செய்வாங்க? உடனே கதவு பூட்டிக்குவாங்க. இவர் வந்தா நம்ம சமயம் கொஞ்சம் போயிரும் சொல்லி கதவு பூட்டிக்குவாங்க. எப்படி பரலோகத்துல பொக்கிஷங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும்? பரலோக ராஜ்யத்துல எப்படி உங்களுக்கு பொக்கிஷத்தை கர்த்தர் சேர்த்து வைப்பார்? உங்கள் இருதயத்தின் நினைவை எல்லாம் தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவே உங்களுடைய இருதயம் இந்த சூனேமியாளுடைய இருதயத்தை போல காணப்பட வேண்டும். சூனேமியாள் அறிந்திருந்தாள், ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு தேவனுடைய மனிதனை வீட்டிற்குள் ஏற்றுக்கொண்டு போஜனம் பண்ண வைப்பதினாலே தன்னுடைய வீட்டிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் உண்டாயிருக்கும் என்பதை நம்பினாள். அவளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, உன்னுடைய நம்பிக்கையும் வீண் போகாது. வேதாகமத்திலே நாம் ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட நற்பண்பு உண்டாயிருந்தது. வாசியுங்கள், ஒரு நாள் 3 புருஷர்கள் ஆபிரகாமுடைய வீட்டிற்கு கடந்து வந்தார்கள். அப்பொழுது மம்ரேயின் சமபூமியிலே உஷ்ண வேளையிலே ஆபிரகாம் தன்னுடைய கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தார். 3 புருஷர்கள் கடந்து வருவதை ஆபிரகாம் கண்டபோது அவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்பதை ஆபிரகாம் அறிந்து கொண்டார். உடனடியாக அவர் என்ன செய்தார்? வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடியே செய் என்றார்கள் என்று படிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். எவ்வளவு அதிகமாக ஆபிரகாம் தேவனுடைய மனிதர்களை உபசரித்தார் என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். அப்படி உபசரித்ததினால் என்ன நடந்தது? ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் தேவனிடத்திலிருந்து ஆபிரகாமுக்கு புறப்பட்டு வந்தது. அந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள் என்று படிக்கிறோம். இயேசு வந்த வீட்டிலே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. தேவஜனமே, இந்த காலை வேளையிலேயும் உங்கள் வீட்டை பாதுகாத்துக் கொள்வது நல்லது, உங்கள் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வது நல்லது, உங்கள் ஜீவியத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வது நல்லது. ஆனால் மெய்யாகவே இவர் ஒரு மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனிதன் என்பதை அறிந்து கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பகுதியிலே ஊழியத்திற்காக கடந்து வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திறந்த வாசலை வைத்து உற்சாகத்தோடு ஏற்றுக்கொண்டு, தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவனுடைய ஊழியர்களை, தேவனுடைய பரிசுத்தவான்களை, தீர்க்கதரிசிகளை அந்த சூனேமியாளை போல, அந்த ஆபிரகாமை போல
கனப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராய் இருப்பார். நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தோம் என்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் முதலாவது கற்றுக்கொண்ட பாடம் என்ன? சூனேமியாள் இரக்க குணமுள்ளவளும் பரந்த மனப்பான்மை உள்ளவளாக காணப்பட்டாள். இரண்டாவதாக சூனேமியாள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள் என்றால் பகுத்தறியக்கூடிய பக்குவம் பெற்றவளாக காணப்பட்டாள். வாசியுங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வரும்போது, அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்கிறாள். அப்படியானால் இந்த சூனேமியாள் பகுத்தறியக்கூடிய பக்குவம் பெற்றவளாக காணப்பட்டாள். சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் சரியாக பகுத்தறியக்கூடிய பக்குவம் பெற்றவளாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த சூனேமியாள் பகுத்தறியக்கூடிய பக்குவம் பெற்றவளாக காணப்பட்டபடியால் தன்னுடைய புருஷனை பார்த்து சொன்னாள், எப்பொழுதும் நம்முடைய வீட்டிற்கு வந்து போய் கொண்டிருக்கிற இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொன்னாள். நீங்களும் கூட பகுத்தறியக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக விளங்குவீர்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு வரும்போது பவுல் எழுதுகிறார், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். இந்த சூனேமியாளுக்கு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய பக்குவம் உண்டாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பகுத்தறியக்கூடிய பக்குவம் பெற்றவளாக காணப்பட்டாள். தெய்வ பிள்ளைய 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே படிக்கும்போது அங்கே ஒரு முக்கியமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்னவென்றால் நிதானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி? நிதானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்களும் கூட குடும்பத்திலே தெய்வ ஜனமே நற்குணசாலிகளாக காணப்பட வேண்டுமானால் அந்த சூனேமியாளை போல பகுத்தறியக்கூடிய பக்குவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும், நிதானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்தவான் தானா என்பதை நிதானித்து பார்த்து பின்பு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த சூனேமியாளுடைய இரண்டாவது பண்பு உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது யார் பரிசுத்தவான் என்று அங்க டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சியோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அதான் பரிசுத்தவான் என்பதற்கு டெஃபினிஷன். பிரைஸ் தி லார்ட். இந்த டெஃபினிஷனை தாண்டி நீங்க எங்கேயும் போய் ஒரு பரிசுத்தவானை தேட முடியாது. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சியோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான். அப்படியானால் ஒரு நிறைவான அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள், தேவனுக்கென்றே தங்களுடைய ஜீவியத்தை பிரதிஷ்டை செய்து ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுடைய பார்வையிலே எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்யும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் தேவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறார்கள்? பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். தெய்வ ஜனமே, ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார், சியோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று படிக்கிறோம். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய தேவ ஜனங்களாய் இருக்கிறோம், ஆவிக்குரிய தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கிறோம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். கரை திரை
ஒன்றுமில்லாத பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து இருக்கிறோம். வேத வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரண்பாடான காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் ஒன்றும் இருப்பதில்லை என்று தீர்மானம் செய்து ஜீவித்து வருகிறோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பரிசுத்தவான்களாக காண்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பகுத்தறியக்கூடிய பக்குவம் யாருக்கு உண்டாயிருந்தது என்றால் சூனேமியாளுக்கு உண்டாயிருந்தது. ஆகவே அவள் தன்னுடைய புருஷனை பார்த்து சொன்னாள், நம்முடைய வீட்டிற்கு எப்பொழுதும் வந்து போய் கொண்டிருக்கிற அந்த எலிசா தீர்க்கதரிசியை ஒரு பரிசுத்தவானாக காண்கிறேன் என்று சொன்னாள். தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட பகுத்தறியக்கூடிய பக்குவம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமானால் உங்கள் மூலமாக உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆசீர்வாதத்தை இழந்து போன வீடாக அல்ல, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்த வீடாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே இருந்த நற்பண்பு என்ன தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி உள்ளவளாக காணப்பட்டாள். முதலாவது நாம் பார்த்தோம், ஒரு இரக்க குணம் உண்டாயிருந்தது, பரந்த மனப்பான்மை உண்டாயிருந்தது. இரண்டாவதாக கற்றுக்கொண்டோம், பகுத்தறியக்கூடிய பக்குவம் பெற்றவளாக காணப்பட்டாள். மூன்றாவது இங்கே படிக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரரை உபசரிக்கிறதிலே அவள் முன்மாதிரியாக விளங்கினாள். வாசித்து பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் மெத்தையின் மேல். இப்ப சூனேமியாள் என்ன சொல்கிறாள் பாருங்கள். புருஷனை பார்த்து சொல்கிறாள், நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அப்படியானால் பாருங்கள், இந்த சூனேமியாளுடைய குணம் எவ்விதமாக காணப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் சொல்ல முடியும், பாஸ்டர், எங்கள் எல்லாருக்கும் அந்த சூனேமியாள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாள் என்று சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, அவள் தன்னுடைய புருஷனை பார்த்து சொல்லுகிறாள், மெத்தையின் மேல் சிறிய அறை வீட்டை கட்டுவோம். தேவ மனிதன் நம்முடைய வீட்டிற்கு வரும்போது அங்கே அவர் தங்கி இளைப்பாறுவதற்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் ஒரு குத்துவிளக்கையும் வைத்து அவள் என்ன செய்தாள் என்றால், சகல நற்குணத்தோடு அந்த ஊழியக்காரரை விசாரித்து கனப்படுத்தும்படியாக தன்னுடைய புருஷனோடு பேசுவதை நாம் இங்கே படிக்கிறோம். தெய்வ ஜனமே, அப்படிப்பட்ட நற்குணசாலிகளாக நீங்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களை, பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொண்டு விசாரித்து தங்க வைத்து உபசரித்து போஷிக்கிறவர்களாக காணப்படுவீர்களானால் உங்கள் மூலமாக உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஜீவியத்தில் இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் நீங்கி போனதாய் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கி போகும் என்று. அப்படிதான் சூனேமியாளுடைய வாழ்க்கையிலேயும் குறைவுகள் இருந்தது. குடும்பத்திலே சில குறைபாடுகள் இருந்தது. அந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த எலிசா தீர்க்கதரிசி மெய்யான தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொண்ட போது, தேவனுடைய மனிதன் என்பதை அறிந்து கொண்ட போது, சூனேமியாள் சகல நற்குணத்தோடும் சகல வசதிகளையும் தன்னுடைய வீட்டிலே செய்து கொடுத்து ஊழியம் செய்ய அந்த பகுதியிலே வரும்போதெல்லாம் தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு போஜனம் கொடுத்து தங்கியிருக்க வைத்து உபசரிக்கக்கூடியவளாய் இருந்தாள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அப்படியானால் பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தில் என்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் உதவி செய்யும் போது அது யாருக்கு உதவி செய்ததாக காணப்படும்? தேவனுக்கு உதவி செய்ததாக காணப்படும். வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று. தெய்வ பிள்ளையே, ஒரு பரிசுத்தவானுக்கு நீங்கள் உபகாரம் செய்யும் போது,
ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு தேவனுடைய ஊழியக்காரருக்கு இவ்விதமான உதவிகள் தேவைப்படுகிறது என்பதை அறிந்து நீங்கள் அதை செய்யும் போது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, கர்த்தர் அதை காண்பார். கர்த்தர் கண்டு ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற உதவியை செய்கிற குடும்பம் என்பதை அறிந்து நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான உபகாரங்களை யார் அறிந்து பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய மனிதர்களுக்கு, ஊழியர்களுக்கு செய்கிறார்களோ கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளை எல்லாம் நீக்கக்கூடியவராய் இருப்பார். அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். முறுமுறுப்பில்லாமல், எப்படி? முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். பிரைஸ் தி லார்ட். வந்துட்டார். இன்னைக்கு பார்த்து நம்ம தெருவிலையா வரணும் இவரு? நம்ம எவ்வளோ பிஸியா இருக்கிறோம், நமக்கு எவ்வளோ வேலை இருக்கு, இந்த சமயத்துல பார்த்து வந்து தொலைஞ்சிட்டாரு. அப்படி அல்ல, வேற வழி இல்லை. ஊழியக்காரரா போயிட்டாரு, பாஸ்டரா இருக்காரு, என்ன பண்றது? வேற வழி இல்லை, கூப்பிட்டு தான் ஆகணும். கூப்பிடலைன்னா ஏதாவது தண்டனையை கர்த்தர் கொடுத்துடக்கூடாது. அப்படி என்றல்ல, கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அரைக்குறை மனதோட உபசரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? முறுமுறுப்பு இல்லாமல், இருதயத்தில் ஒன்றை வச்சுட்டு வெளியில் ஒன்று, வெளியில் ஒரு விதமாக என்ன செய்யக்கூடாது? உபசரிக்கக்கூடாது. இந்த சூனேமியாள் உண்மையாகவே முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக அவள் என்ன செய்தாள் என்றால், அந்த பரிசுத்தவானுக்கு, எலிசா தீர்க்கதரிசிக்கு, தேவ மனிதனுக்கு தேவையான எல்லா உபகாரங்களையும் செய்து கொடுத்து உபசரிக்கக்கூடியவளாக காணப்பட்டாள். அவள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக விளங்குகிறாள். எதிலே என்றால், பரிசுத்தவான்களை முறுமுறுப்பில்லாமல் உபசரிப்பதிலே. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. எப்பொழுது தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டிலே கடந்து வரக்கூடியதாய் இருந்தாலும், எப்பொழுது தேவ சமூகத்திற்குட்பட்டு காணப்படக்கூடிய நேரம் உங்களுக்கு தேவன் தருணமாக கொடுக்கிறவராய் இருக்கும் போதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முறுமுறுப்பில்லாமல் அந்த தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவனே, என்னுடைய வீட்டை நீர் உமக்கென்று தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி, அதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 4ஆவதாக,
இந்த சூனேமியாளிடத்தில் காணப்பட்ட நற்பண்பு என்ன தெரியுமா? அவள் போதும் என்கிற மனதுடையவளாக காணப்பட்டாள். வாசியுங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் கேயாசியை பார்த்து, யாரை பார்த்து? எலிசா தீர்க்கதரிசி தனக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய கேயாசியை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன? இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப எலிசா தீர்க்கதரிசி சூனேம் என்கிற ஊருக்கு ஊழியத்திற்கு போகும்போதெல்லாம் சூனேமியாள் இரக்க குணமுள்ளவளாக, பரந்த மனதுடையவளாக, தன்னுடைய வீட்டு வாசலை திறந்து வைத்து, என்னுடைய வீட்டிற்குள் வாரும், போஜனம் பண்ணும், என்னுடைய மேல் வீட்டிலே ஒரு அறையை ஆயத்தப்படுத்துகிறேன், நீர் தங்கி இருக்கும்படியான சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்கிறவளாக காணப்பட்ட போது பரிசுத்தவானாகிய எலிசா தீர்க்கதரிசனுடைய மனதிலே ஒரு எண்ணம் உண்டாயிற்று. இவ்வளவு நற்குணத்தோடு நம்மை விசாரிக்கிறாளே, நற்குணத்தோடு முறுமுறுப்பில்லாமல் நம்மை ஏற்றுக்கொள்கிறாளே, உபசரிக்கிறாளே, இவளுக்கு ஏதாகிலும் நன்மை செய்ய வேண்டும், இவளுக்கு என்ன தேவை இருக்கிறது, அதை கண்டறிய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தன்னுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய கேயாசியின் இடத்திலே எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், எலிசா தீர்க்கதரிசி ஒரு மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்ததினால் அந்த தேசத்தில் இருந்த ராஜாக்கள், சேனாதிபதி இவர்களோடெல்லாம் ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாகி இருந்திருக்கலாம். ஆகவே கேயாசியை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த சூனேமியாளுக்கு ஏதாகிலும் உதவி தேவைப்படுமோ, அதை நாம் என்ன செய்யலாம்? செய்து கொடுக்கலாம். அதற்கு நாம் என்ன செய்யலாம்? ராஜாவினிடத்திலோ சேனாதிபதியினிடத்திலோ நாம் என்ன செய்யலாம் என்றால் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்ன செய்யலாம்? இந்த சூனேமியாளுக்கு தேவையான வசதிகளை நாம் செய்து கொடுக்கலாம் என்று எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய உதவியாளர் கேயாசியினிடத்திலே பேசுகிறதை நாம் இங்கே படிக்கிறோம். அந்த வேளையிலே கேயாசி என்ன செய்திருப்பார்? சூனேமியாளிடத்திலே போய் கேட்டிருப்பார். எலிசா தீர்க்கதரிசி உனக்கு சில நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், உனக்கு என்ன தேவைப்படுகிறது? அவருக்கு வேண்டுமானால் ரெக்கமெண்டேஷன் செய்யலாம், ராஜாவினிடத்திலேயோ சேனாதிபதியினிடத்திலேயோ ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், உனக்கு என்ன நன்மை தேவைப்படுகிறது என்று கேயாசி எலிசா தீர்க்கதரிசி கேட்க சொன்னதுபடியே போய் யாரிடத்திலே கேட்கிறார்? கேயாசி போய் சூனேமியாள் இடத்திலே கேட்கிறான். அந்த சமயத்திலே சூனேமியாள் சொல்லுகிறாள், ராஜாவினிடத்தில் இருந்தோ சேனாதிபதியின் இடத்தில் இருந்தோ பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நன்மைகள் ஒன்றும் அவசியமில்லை. நான் என் ஜனத்தாரின் மத்தியிலே எப்படி காணப்படுகிறேன்? சுகமாய் தங்கி இருக்கிறேன் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ ஜனமே, ஆராய்ந்து பாருங்கள். நீங்களாக இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? ஒரு தீர்க்கதரிசி உங்கள் வீட்டிற்கு வருகிறார், ஒரு தேவனுடைய மனிதன் உங்கள் வீட்டிற்கு வருகிறார், நீங்கள் நன்றாக உபசரிக்கிறீர்கள். அந்த தீர்க்கதரிசி உனக்கு என்ன வேண்டும் கேள், ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்கு வேண்டியதை பெற்றுக் கொடுக்கிறேன், உனக்கு வேண்டுவதை கேள் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஒரு வீடு இருக்கும், ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு ஆசை வரும், இந்த வீடு பத்தாது, இன்னொரு பெரிய வீடா தங்கி இருக்கிறதுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணும். உடனே என்ன கேட்பீங்க? நீங்க ராஜாவினிடத்துல பேசி சேனாதிபதியினிடத்துல பேசி எங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடா, ஒரு நல்ல பெரிய பங்களாவா வாங்கி தர முடியுமான்னு நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படிதான் பொதுவாக மனிதர்களுடைய இயல்பான குணம் அப்படிதான் காணப்படும். வந்து கேட்கிறார்கள், வேண்டாம் என்றால் சொல்ல முடியும், அப்படிதான் நினைப்போம். ஆனா இந்த சூனேமியாள் உண்மையாகவே
அவளுக்கு ஒரு தேவை உண்டாய் இருந்தது. அந்த தேவை ராஜாவின் மூலமாகவோ சேனாதிபதியின் மூலமாகவோ பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவள் அறிந்திருந்தாள். மற்றபடி அவளுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்கிற மனப்பக்குவத்தை உடையவளாக, அந்த நன்மைகளிலெல்லாம் போதும் என்கிற மனதுடையவளாக அவள் சொன்னாள். தன்னுடைய ஜனத்தாரின் மத்தியிலே தான் சுகமாக தங்கி இருப்பதாக குறிப்பிட்டாள். தெய்வ ஜனமே, இதைதான் வேதம் சொல்கிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி என்று குறிப்பிடுகிறது. வாசியுங்கள் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சங்கீதக்காரர் எழுதுகிறார், அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. உங்களுக்கு இன்னொரு பங்களா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தர் உங்களை அவ்விதமாக ஆசீர்வதித்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீதிமான்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நீதிமான்களாக வாழ தவறி நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் அது உங்களுக்கு நல்லதாய் இருக்காது. அதை தான் இங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது என்று சொல்கிறார். அப்படியானால் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திக்குரியவளாக சூனேமியால் காணப்பட்டிருக்கிறாள் என்றால் அவளுடைய எண்ணம் எவ்விதமாக இருந்திருக்கும்? நான் ஒரு நீதிமானாக இருக்க வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நல்லதாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவளாக காணப்பட்டபடியால் அவள் சொன்னாள், தன் ஜனத்தாரின் மத்தியிலே சுகமாக இருப்பதாக குறிப்பிட்டாள். தெய்வ ஜனமே, நீங்களும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் நீதிமான்களாக வாழ்வதற்கு ஏதுவாக அந்த ஆசீர்வாதம் அமைந்திருக்கிறதா, அது நல்லதுதானா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு தேவன் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ ஜனமே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். அப்படியானால் தெய்வ ஜனமே, உங்களுக்கு வீடு இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லவில்லை, 2 வீடுகள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லவில்லை, 4 வீடுகள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கையிலே சஞ்சலம் இருக்கக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை இருக்கக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையிலே தவிப்பு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், உத்தமமாக வாழ்வதற்கு அந்த ஆசீர்வாதம் ஏற்றதாய் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஞானி எழுதுகிறார், சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். அப்படியானால் எது நல்லது, எது உத்தமம் என்பதை அறிந்து ஜீவிக்க வேண்டும். சூனேமியாள் உத்தமமாக வாழ்வதற்கு ஏதுவாக, நல்லவளாக வாழ்வதற்கு ஏதுவான ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் போதுமானது.
தன்னுடைய ஜனத்தாரின் மத்தியிலே அவளுக்கு உண்டாயிருந்தது என்பதை அறிந்து ஜீவிக்கக்கூடியவளாக, தேவ பக்திக்குரியவளாக காணப்பட்டாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கக்கூடியவளாக காணப்பட்டாள். சஞ்சலங்கள் இல்லாத ஜீவியம் செய்யக்கூடியவளாக, சுகமாய் தங்கியிருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஏதுவாக அவள் ஜீவிக்கிறவளாக காணப்பட்டாள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்றால், ஆகவேதான் அங்கே எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே என்று எபிரேயக்காரர் எழுதுகிறார். அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் எங்களுக்கு பணம் வேண்டாமா? நாங்கள் சோம்பேறிகளாக இருக்க வேண்டுமா? நாங்கள் உழைக்க கூடாதா? நாங்கள் பணம் சம்பாதிக்க கூடாதா? பணம் கெட்டதா என்றெல்லாம் நீங்கள் பல கேள்விகளை கேட்கலாம். பணம் நல்லதுதான். தெய்வ பிள்ளை, நீங்கள் உழைக்க வேண்டும், சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. உங்கள் காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். ஆனால் தெய்வ ஜனமே, நீங்கள் பணத்தை சம்பாதிக்கும் போது யாரை இழந்து விடக்கூடாது? தேவனை உங்கள் வாழ்க்கையிலே இழந்து விடக்கூடாது. அநேகர் இதிலே தான் தவறி விடுகிறார்கள். தேவனுடைய நீதி நியாயங்களை இழந்து விடுகிறார்கள். தேவனுடைய கற்பனைகளை இழந்து விடுகிறார்கள். தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள். தேவன் கொடுக்கிற சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள். தேவன் கொடுக்கிற நீதியை இழந்து விடுகிறார்கள். ஆனால் அவைகளை எல்லாம் இழந்து விட்டு பணம் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு தேவன் இருப்பதில்லை. ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்கள், வருத்தங்கள், சமாதான கேடு, நிம்மதி இல்லாத காரியங்கள் அனைத்தும் குடும்பத்திலே உண்டாயிருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அநேகர் சொல்லுகிறார்கள் அல்லவா, நிறைய பணம் வச்சிருக்காங்க, ஆனா என்ன இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல, சில சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பணம் வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு சமாதானம் இல்லை, நிறைய பணம் வச்சிருக்காங்க ஆனா அவங்க நிம்மதியாவே இல்லை அப்படின்னு சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெய்வம் அவர்களோடு இல்லை, தேவனுடைய சமாதானம் அவர்களோடு இல்லை, தேவனுடைய நீதி நியாயங்கள் இல்லை, தேவன் கொடுக்கிற சந்தோஷம் இல்லை. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய கற்பனைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லை. ஆனால் எவ்விதத்தினாலேயோ பணங்களை சம்பாதித்தார்கள், பணத்தை சம்பாதித்தார்கள், ஆனால் தேவன் அவர்களோடு இல்லை. ஆகவேதான் இங்கே எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார், நீ உன் வாழ்க்கையிலே தெய்வத்தை இழந்து, தேவன் கொடுக்கிற சமாதானத்தை இழந்து, தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழந்து, தேவனுடைய நீதி நியாயங்களை இழந்து, தேவனுடைய கற்பனைகளின்படி வாழ்கிற வாழ்க்கையை இழந்து நீ எதை சம்பாதித்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது என்றுதான் வேதம் போதிக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது என்று போதிக்கிறது. தெய்வ ஜனமே, அப்படியானால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? தெய்வமே, இந்த நாள் உமக்கு பயந்து வாழும்படியாக என் ஜீவியத்தை அர்ப்பணம் செய்கிறேன், வசனத்தின்படி வாழும்படியாக என் ஜீவியத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் உம்மாலே கிடைத்ததாக காணப்படும்படியாக கிருபை தாரும். இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையிலே வரும்போது உம்மை ஒரு நாளும் இழந்து போகாதபடி என் ஜீவியத்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபத்தோடு நீ பிரயாசப்படுவாயானால் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகமும் உண்டாயிருக்கும். சுனேமியாளுடைய வீடு அவ்விதமாக காணப்பட்டது. அவள் சொன்னாள், தன் ஜனத்தின் மத்தியிலே அவள் சுகமாக இருப்பதாக சொன்னாள். அவள் போதும் என்கிற மனதுடனே காணப்பட்டாள். வீணான ஆசை அவளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கவில்லை. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று அங்கே படிக்கிறோம். ஆகவே பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது, பணம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடாது, ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடாது. ஆனால் ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. தெய்வ ஜனமே, கடவுள் இல்லாத ஐஸ்வர்யம்,
தெய்வ பிள்ளை, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தெய்வம் இல்லாத ஆசீர்வாதம் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தெய்வம் இல்லாத ஐஸ்வர்யம் அது உனக்கு சமாதானத்தை கொடுக்காது. உன் பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைத்தாலும் உன் பிள்ளைகளுக்கும் அது சந்தோஷத்தை கொண்டு வராது. உன் பேர பிள்ளைகளுக்கு நீ கடவுள் இல்லாமல் நீ என்னத்தை சேர்த்து வைத்தாலும் உன் பேர பிள்ளைகளும் சாட்சியாக வாழ மாட்டார்கள். சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்பட மாட்டார்கள். சபைக்கும் சங்கத்திற்கும் விரோதமாக தான் காணப்படுவார்கள். ஆராய்ந்து பார்ப்பாயாக உன் ஜீவியம் எப்படி காணப்படுகிறது. சூனேமியாள் சொன்னாள், தன் ஜனத்தாரின் மத்தியிலே தான் சுகமாக தங்கி இருப்பதாக குறிப்பிட்டாள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். அப்படியானால் உங்களுடைய ஜீவியத்திலே கடந்து வருகிற ஆசீர்வாதம் உத்தமமானதா, நல்லதா, அது தேவையானதா என்பதை ஆராய்ந்து தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூனேமியாள் அப்படிப்பட்ட பண்புள்ளவளாக காணப்பட்டாள். தெய்வஜனமே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் என்று படிக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் தேவாவியானவர் எதற்காக சுட்டி காட்டுகிறார் என்றால், தெய்வ பிள்ளையே, உத்தமமாக வாழ்வீர்களாக, நல்ல வருமானத்தை உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வீர்களாக, நல்ல வருமானமாக பணத்தை உங்கள் ஜீவியத்திலே ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வீர்களாக. அது உங்கள் குடும்பத்திற்கு சுகத்தை கொண்டு வரட்டும். அது உங்கள் குடும்பத்திற்கு சமாதானமாக காணப்படட்டும். அது உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு ஜீவிப்பதற்கு ஏதுவாக காணப்படட்டும். அது உங்கள் வாழ்க்கையிலே தேவனோடு உறவாடுவதற்கு பயனுள்ள ஆசீர்வாதமாக காணப்படட்டும். உன் வாழ்க்கையிலே சஞ்சலம் இருக்காது, வருத்தம் இருக்காது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் தான் உண்டாயிருக்கும். சூனேமியாள் சொன்னாள், போதுமானது உண்டாயிருக்கிறது, என் ஜனத்தின் மத்தியிலே நான் சுகமாய் இருக்கிறேன் என்று சொன்னாள். ஆனால் உண்மையாகவே அவளுடைய தேவை ஒன்று உண்டாயிருந்தது. அது என்ன தேவை? அவளுக்கு அநேக வருடங்களாக குழந்தையே இல்லை. இந்த குழந்தை பாக்கியத்தை ஒரு ராஜா கொடுக்க முடியாது. இந்த குழந்தை பாக்கியத்தை ஒரு தேவ பக்திக்குரிய ஒரு பெண்ணுக்கு ஒரு சேனாதிபதி கொடுக்க முடியாது. ஒரு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை ஒரு ராஜா கொடுக்க முடியாது. அதை யார் தான் கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டியனுடைய பிரயாசம் விருதா. அப்படி தேவ பக்திக்குரியவளாக காணப்பட்ட சூனேமியாளுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் நீங்கியே போனது. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? வீணான ஆசைகள் இல்லை, பேராசைகள் இல்லை. ஆனால் அவளுடைய தேவையை அவள் அறிந்திருந்தாள். அப்படியானால் அதை தான் நாம் இந்த வேத பகுதியிலே படித்து கொண்டே வரும்போது அறிந்து கொள்கிறோம். பின்பு எலிசா தீர்க்கதரிசி அவளை ஜெபித்து ஆசீர்வதித்த போது அவளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே கேயாசி வந்து சொல்லுகிறான், ராஜாவினிடத்தில் இருந்தாவது சேனாதிபதியின் இடத்தில் இருந்தாவது எந்த நன்மையும் யாருக்கு தேவையில்லை? சூனேமியாளுக்கு தேவையில்லை. தேவையானது ஒன்று, அவளுடைய குடும்பத்திலே ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவு என்ன? அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று குறிப்பிடுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கிறார். ஜபத்திலே தடைகள் நீங்குகிறது. அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்ப்பத்தில் இருந்த தடைகள் அகன்றதற்கு காரணம் என்ன? அவள் தேவ சமூகத்திலே வந்து அழுது ஜெபிக்கிறவளாக காணப்பட்டாள். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தில் இருந்த தடைகளை அகற்றினார். அவள் ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். சாமுவேல் என்று பெயரிட்டாள். இங்கேயும் நாம் படிக்கிறோம், அந்த குறைவு சூனேமியாளுக்கு குடும்பத்திலே உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்த எலிசா தீர்க்கதரிசி அவளுக்காக ஜெபிப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த வேளையிலே என்ன நடந்தது? தெய்வ பிள்ளையை கர்த்தர் ஜெபத்தை கேட்டாள். அவளுடைய வாழ்க்கையில் இருந்த நற்பண்புகளை கர்த்தர் அறிந்தார். கர்த்தர் கர்ப்பம் தரிக்க பண்ணி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சூனேமியாளுடைய குடும்ப சூழ்நிலை
அப்படியே மாறிவிட்டது. ஆம் தேவ பிள்ளையே, அவளுக்கு வேண்டியதான ஆசீர்வாதம் ஒரு குழந்தை பாக்கியமாக இருந்தது. அந்த சந்தோஷம் அவளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தால் அவளுடைய சந்தோஷம் நிறைவாக காணப்படும். ஆம், இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னிலே நிலைத்திருப்பீர்களானால் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று சொன்னார். அப்படி சூனேமியாள் ஜபத்தோடு ஐக்கியப்பட்டபடியால், தேவ சமூகத்திலே ஐக்கியப்பட்டிருந்தபடியால் அவளுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னும் 3 பாயிண்ட் பேசணும். மணி 11 மணி ஆயிருச்சு, முடிச்சறேன். 5வதாக, தெய்வ ஜனமே, இப்பொழுது ஒரு மரணம் சூனேமியாளுடைய வீட்டிலே நடக்கிறது. ஒரே மகன், ஜபத்தினாலே கிடைத்த மகன் மரித்து போகிறான். தெய்வ பிள்ளையே, எவ்வளவு கவலை இருக்கும், எவ்வளவு துக்கம் இருக்கும். சந்தோஷம் நிறைவாய் இருந்தது சூனேமியாளுக்கு. ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு தலைவலி வந்தது. அந்த மகன் மரித்து போகிறான். இப்பொழுது சூனேமியாள் என்ன செய்கிறாள்? வேறு எந்த உலக மனிதர்களிடத்திலும் அவள் ஓடி போகவில்லை. அவள் யாரை நினைவு கூர்ந்தாள்? எலிசா தீர்க்கதரிசியை நினைவு கூர்ந்தாள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். தன் வீட்டிலே ஒரு ஆபத்து வந்த வேளையிலே, தன்னுடைய வீட்டில் ஒரு மரணம் உண்டான நேரத்திலே அவள் என்ன செய்கிறாள் என்றால், தேவனுடைய ஊழியக்காரராகிய எலிசா தீர்க்கதரிசியை தேடுவதை குறித்து நாம் படிக்கிறோம். தெய்வ ஜனமே, இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் ஜீவியத்திலே நஷ்டப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று படிக்கிறோம். யாரெல்லாம் தங்களுடைய ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய வியாதி படுக்கையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய சஞ்சலத்தின் வேளையிலே ஆபத்தான நேரத்திலே தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களுக்கு துணையாளராக மாறுவார், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக மாறுவார். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. ஆம், தன்னுடைய வீட்டில் ஒரு ஆபத்து வந்த வேளையிலே அவள் தேவனுடைய மனிதனை தேடக்கூடியவளாக காணப்பட்டாள். 6வதாக நாம் படிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, இந்த சூனேமியாள் விடாமுயற்சி உள்ளவளாக காணப்பட்டாள். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் படிப்பீர்கள் என்றால், அவள் கர்மேல் பர்வதத்திற்கு வருகிறாள். எலிசா தீர்க்கதரிசி இருந்த இடத்திற்கு வருகிறாள். அந்த கர்மேல் பர்வதத்திலே வந்து அவள் என்ன செய்கிறாள் என்றால், நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி தேவனுடைய மனிதனுடைய காலை பிடித்து கொண்டாள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் இந்த சூனேமியாள் கர்மேல் பர்வதத்தை நோக்கி ஓடி வருவதை எலிசா தீர்க்கதரிசி தூரத்திலிருந்தே பார்க்கிறார். பார்த்துவிட்டு தன்னுடைய உதவியாளர் கேயாசியை பார்த்து சொல்லுகிறார், சூனேமியாள் இதோ கடந்து வருகிறாள், அவளுடைய புருஷன் நன்றாயிருக்கிறானா, அவளுடைய மகன் நன்றாயிருக்கிறானா, சுக செய்தியை போய் விசாரி என்று அனுப்பி விடுகிறார். ஆகவே கேயாசி போய் சூனேமியாள் இடத்திலே கேட்கிறான், என்ன உன் புருஷன் நல்லா இருக்காரா, உன் மகன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்கிறான். அந்த செய்தியை வந்து கேயாசி சொல்லுகிறார், சூனேமியாளுடைய மகன் என்ன செய்து விட்டான்? மரித்து போய் விட்டான். சூனேமியாளுடைய மகன் மரித்து போய் விட்டான் என்று சொன்ன வேளையிலே உடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய தடியை கேயாசியின் இடத்திலே கொடுத்து, நீ போய் அந்த தடியை அந்த பிள்ளையினுடைய முகத்திலே வைப்பாயாக, சரீரத்தின் மேல் வைப்பாயாக என்று சொல்லி அனுப்புவதை நாம் படிக்கிறோம். தெய்வ ஜனமே, கேயாசி அதற்கு கீழ்ப்படிந்து அந்த தடியையும் எலிசா தீர்க்கதரிசியினுடைய தடியையும் எடுத்துக்கொண்டு சூனேமியாளுடைய வீட்டிற்கு போய் அந்த தடியை எடுத்து பிள்ளையினுடைய முகத்தின் மீது சரீரத்தின் மீது வைப்பதை நாம் படிக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் சம்பவித்து கொண்டிருக்கும் போதே சூனேமியாள் என்ன செய்தாள் என்றால், எலிசா தீர்க்கதரிசியினுடைய தடியை எலிசா தீர்க்கதரிசி கேயாசியின் இடத்திலே கொடுத்து அனுப்பின வேளையிலேயும் கூட அதிலே திருப்தி அடையாமல், நான் உம்மை விட்டுவதில்லை என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலை பிடித்து கொண்டாள் என்று படிக்கிறோம்.
விடாமுயற்சியோடு எப்படியாகிலும் எலிசா தீர்க்கதரிசியை தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு சென்று விட வேண்டும். அதில் அவர் தேவனுடைய மனிதன் வீட்டிற்கு வந்தால் அற்புதம் நடக்கும் என்கிற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும், தளராத நம்பிக்கையும் சூனேமியாளிடத்தில் உண்டாயிருந்தது. தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தரை பின்பற்றுவதிலே விடாமுயற்சி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி உண்டாயிராது. பிரைஸ் தி லார்ட். இதே போல போராடி ஜெபித்தவர் தான் யார்? யாக்கோபு. அவர் தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவை சந்திக்கும்படியாக மாமா லாபான் வீட்டிலிருந்து திரும்பி வருகிறார். வருகிற வேளையிலே ஒரு பயம். தன்னுடைய மூத்த சகோதரனை ஏமாற்றி விட்டல்லவா மாமா வீட்டிற்கு போனது. மறுபடியுமாக தகப்பனார் வீட்டிற்கு வரும்போது மூத்த சகோதரன் தன்னை கொலை செய்து விடுவாரோ என்கிற பயம் யாக்கோபுக்கு இருந்தது. நாம் படிக்கிறோம், ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யாக்கோபு என்ன செய்தார்? தன்னுடைய குடும்பத்தினரை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அந்த யாப்போக்கு என்கிற நதிக்கரையை தாண்டி ஒரு தனிமையான இடத்திலே உட்கார்ந்து ஜெபிப்பதை நாம் படிக்கிறோம். இரவு முழுவதும் ஜெபித்தார், போராடி ஜெபித்தார். தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டேன் என்று சொல்லி யாக்கோபு போராடி ஜெபித்தார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஏமாற்றுகிறவன் என்கிற பெயர் மாறினது. தன்னுடைய மூத்த சகோதரனை சந்தித்த போது ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிற்று. நீங்களும் விடாமுயற்சியோடு தேவனை தேடுவீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று. இதே போல விடாமுயற்சியோடு பற்றி பிடித்து கொண்ட ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அது யார்? எலியாவை பின்பற்றின எலிசா தீர்க்கதரிசி. ஒரு முறை எலியா தீர்க்கதரிசி சொல்லுவார், என்னை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், நீ இனி என்னை பின்பற்றி வர வேண்டாம் என்று எலியா தீர்க்கதரிசி எலிசாவை பார்த்து சொல்லுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த சமயத்திலே அவர் கில்காலிலே இருக்கிறார். ஆனால் எலிசா என்ன சொன்னார்? தேவனுடைய ஜீவனை முன்னிட்டு சொல்கிறேன், உம்மை பின்பற்றி வரக்கூடாது என்று நீர் ஒருபோதும் என்னிடத்தில் சொல்லக்கூடாது, உம்மையே பின்பற்றி வருவேன் என்று எலிசா தீர்க்கதரிசி குறிப்பிடுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். இப்பொழுது எலியா கில்காலின் அனுபவத்திலிருந்து கடந்து எரிகோவுக்கு வந்து விடுகிறார். எரிகோவுக்கு வந்திருக்கும் போதும் எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார், இனி நீ என்னை பின்பற்றி வர வேண்டாம், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் என்று. அப்பொழுதும் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் உம்மையே பின்பற்றி வருவேன், உம்மை பின்பற்றி வரக்கூடாது என்கிற காரியத்தை குறித்து என்னிடத்தில் பேச வேண்டாம் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இப்பொழுது எலியா எரிகோவை கடந்து யோர்தானுக்கு அருகே வருகிறார். யோர்தானை கடக்கிறார். எலிசாவும் கடந்து செல்கிறார். இப்பொழுது எலியா கேட்கிறார் எலிசாவை பார்த்து, உனக்கு வேண்டியது என்ன என்று. அப்பொழுது எலிசா கேட்கிறார், உம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்களில் இரட்டிப்பான மடங்கு ஆவிக்குரிய வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது எலியா சொல்லுகிறார், அரிதானதை கேட்டாய் என்றாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார்த்து கொண்டே இருப்பாயானால் பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார். திடீரென்று அக்கினி குதிரைகள் ரதங்கள் வந்து அவர்களை பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலிசா தீர்க்கதரிசி அலறுகிறார், இஸ்ரவேலுக்கு தகப்பனும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று அலறுகிறார். எலியாவின் மீது இருந்த சால்வை எலிசாவின் மீது விழுந்தது. அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு மறுபடியுமாக யோர்தானின் தண்ணீரை அடித்து இரண்டாக பிரித்து வழியை உண்டாக்கி எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். நீங்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? இனி என்னை பின்பற்றி வர வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இது போதும்பா, இதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம், சண்டே கிளாஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷம், இவரே சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி இருப்பீங்க. ஆனா இந்த சுனேமியா எலிசா தீர்க்கதரிசியினுடைய பாதத்தை பிடித்து கொண்டு உம்மை விடுவதில்லை என்று சொல்லி அவரை எப்படியோ பிடித்து இழுத்து கொண்டு போறது மாதிரி தன்னுடைய வீட்டிற்குள் கொண்டு போய் விட்டாள். யாக்கோபு, உம்மை விடுவதில்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி
போராடி ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட்டார். எலிசா தீர்க்கதரிசி எலியாவினிடத்தில் இருந்த ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? விடாமுயற்சி. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், உம்மை பின்பற்றியே வருவேன் என்று சொன்னார். சில வேளைகளிலே சோதனை அப்படிதான் வரும். இனிமே நீங்க என்னை பின்பற்றி வர வேண்டாம்னு தேவனுடைய மனிதர்கள் சொன்னா நீங்களும் சொல்ல பழகி இருக்கணும். பாஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, இந்த ஊழியத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். தேவனுடைய மனிதன் நீ, தேவனுடைய தீர்க்கதரிசி நீ, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர் நீர். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தைகள் வேண்டும் என்று சொல்லி, உம்மையே உறுதியாக பற்றி கொள்வோம் என்று சொல்லி, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்க வேண்டும். தெய்வ ஜனமே, முடிவாக என்ன நடக்கிறது? அவள் தன்னுடைய மகன் மரித்த வேளையிலே தேவனுடைய மனிதனை தேடுகிறாள். அடுத்ததாக அவள் என்ன செய்கிறாள்? விடாமுயற்சி உள்ளவளாக தேவனுடைய மனிதனுடைய காலை பிடித்துக் கொள்கிறாள். கடைசியாக என்ன நடக்கிறது? எலிசா தீர்க்கதரிசியை தன்னுடைய வீட்டிற்குள் கொண்டு போய் விட்டாள். தெய்வ ஜனமே, கேயாசி எலிசா தீர்க்கதரிசியுடைய தடியை மகனுடைய முகத்தின் மீது வைத்த வேளையிலேயும் ஜீவன் வரவில்லை. ஆனால் இந்த சூனேமியாளுடைய விசுவாசம் அந்த மகனை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போ என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக அவளுடைய விடாமுயற்சி வீண் போகவில்லை, அவளுடைய பிரயாசம் வீண் போகவில்லை, அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது. தெய்வ பிள்ளை, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவள் எலிசா தீர்க்கதரிசியின் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை உயிரோடு எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் என்று படிக்கிறோம். இதிலிருந்து கற்றுக்கொள்வது என்ன? எலிசா தீர்க்கதரிசி சுனேமியாளுடைய வீட்டிற்கு கடந்து செல்கிறார். அங்கே அற்புதம் நடக்கிறது. மகன் உயிரோடு எழும்புகிறான். இப்பொழுது சுனேமியாளுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு நற்பண்பை குறித்து படிக்கிறோம். அவள் என்ன செய்கிறாள்? எலிசா தீர்க்கதரிசியினுடைய பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டாள் என்று படிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? தாழ்மையுள்ள குணத்தை காட்டுகிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த எலிசா தீர்க்கதரிசியின் பாதத்திலே விழுந்தாள் சுனேமியாள். தரை மட்டும் பணிந்து கொண்டாள். தன் குமாரனை உயிரோடு எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் என்று படிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களோடும் பேசி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு உங்கள் ஜீவியத்தை தாழ்மைப்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்கள் ஜீவியத்திலே அற்புதங்களை காண்பீர்கள். அவ்வளவுக்கு அதிகமாக உங்கள் ஜீவியத்திலே அதிசயங்களை காண்பீர்கள். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்மை உறுதியாக பற்றி கொள்கிறோம் என்று சொல்வீர்களா? எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் என்று சொல்வீர்களா? எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குறைவுகளை எல்லாம் நீக்கும் என்று சொல்வீர்களா? எங்களுடைய வாழ்க்கையிலே பேராசை இல்லை, வாழ்க்கையிலே தவறான ஆசைகள் இல்லை, தவறான விருப்பங்கள் இல்லை. ஆனால் கர்த்தாவே, உம்முடைய நல்ல ஆசீர்வாதங்களை எங்களுடைய ஜீவியத்திலே பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக வாழ விரும்புகிறோம் என்று சொல்லி ஜெபிப்பீர்களா? அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் ஜீவியத்தை தாழ்த்துவீர்களானால், விடாப்புடியாக கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபிப்பீர்கள், கர்த்தரை தேடுவீர்களானால், கர்த்தரை பின்பற்றுவீர்களானால், ஒரு தலபலவரதபதலவே நீங்கள் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு நன்மையான ஈவுகளாக இருக்கும், பூர்ணமான வரங்களாக காணப்படும். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள செய்ய தேவன் நல்லவராய் இருக்கிறார். உறுதியாய் பற்றி கொண்டோ, உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மையை நம்பி உள்ளோ, பூரண சமாதான, பூரண சமாதான புவிதனில் வருபவரே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
தேவன் வெளிப்படுத்தின எல்லா தேவ வார்த்தைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதா, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சூனேமியாள் எப்படி ஒரு நற்குணசாலியாக காணப்பட்டாள் என்பதை குறித்து அநேக கருத்துக்களை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சிந்திக்கும்படியாக, வேத வசனத்தின் அடிப்படையிலே சிந்திக்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சூனேமியாள் பரந்த உள்ளமும் இரக்க மனப்பான்மையும் கொண்டவளாக காணப்பட்டாள். சூனேமியாள் பகுத்தறியும் பக்குவம் பெற்றவளாக காணப்பட்டாள். சூனேமியாள் தேவனுடைய ஊழியக்காரரை உபசரிப்பதில் முன்மாதிரியாக காணப்பட்டாள். சூனேமியாள் போதும் என்கிற மனதுடையவளாக காணப்பட்டாள். சூனேமியாள் தன்னுடைய வீட்டில் ஒரு ஆபத்து நேர்ந்த போது தேவனுடைய மனிதனை தேடக்கூடியவளாக காணப்பட்டாள். சூனேமியாள் விடாமுயற்சி உள்ளவளாக முடிவிலே வெற்றி பெறக்கூடியவளாக காணப்பட்டாள். சூனேமியாள் மிகவும் தாழ்மையுள்ளவளாக காணப்பட்டாள் என்கிற நற்பண்புகளை வேத வசனத்தின் அடிப்படையிலே தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கடந்து வந்த சகோதரர்கள் சகோதரிகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நற்பண்புகள் உண்டாயிருக்கும்படியாக தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும், கிருபை நல்கியருளும். அப்படிப்பட்ட நற்பண்புகள் இவர்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். உன் நம்பிக்கை வீண் போவதில்லை என்கிற வாக்கு தத்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிற தேவன், உம்முடைய பரலோக கிருபை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் அருளி செய்து என்னென்ன குறைவுகள் குடும்பத்திலே உண்டாயிருக்கிறதோ அவைகள் அனைத்தும் நீங்கி போனதாக காணப்படும்படியாக செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே உம்முடைய சந்தோஷம் நிறைவுள்ளதாக காணப்படும்படியாக தேவன் தாமே ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமேன். சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே இருந்த நற்பண்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உண்டாயிருக்கும்படியாக செய்து உங்கள் குடும்பமும் தேவனுடைய சந்தோஷத்தின் நிறைவோடு காணப்படும்படியாக தேவன் தாமே கேட்ட வசனங்களின்படி உங்களையும் வாழச் செய்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.